வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பார்க்கறதுக்கும் ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கலாம். ஒரு கீவேர்டு வந்துட்டு என்னோட டிக்ஷனரியில் இருக்கா இல்லையா நான் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும். ஸோ நேம் இன் C1 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து அவுட்புட் ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ எதுக்கு ட்ரூ வந்திருக்கு அப்படின்னா என்னோட கீ, அதாவது நான் கொடுத்துருக்கிற நேம்ங்கிற கீ வந்துட்டு என்னோட நான் கொடுத்துருக்கிற டிக்ஷனரியில் இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேம் 1 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபால்ஸ்னு வரும். பிகாஸ் நேம் 1 அப்படின்ற ஒரு கீ வந்து என்னோட டிக்ஷனரியில் கிடையாது. ஸோ அதனால எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாமே தான் டிக்ஷனரியோட பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இப்போ அடுத்து வந்து டிக்ஷனரியில் இருக்க எலமெண்ட்ஸை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரி இருக்கு. இந்த வேல்யூஸை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வேர் கொடுத்துட்டு 0 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் தான் வருது. பிகாஸ் நம்மளுக்கு வந்து லிஸ்ட்ல தான் நம்மளுக்கு வந்து பை டிஃபால்ட்டாவே 0 1 இந்த மாதிரி இண்டெக்ஸிங் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால ஃபெச் பண்ண முடியும். பட் டிக்ஷனரியில் பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த கீ, அதாவது இந்த இண்டெக்ஸை நாம தான் தருவோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட எலமெண்ட்ஸை ஃபெச் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த 0 எடுத்துட்டு நேம் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு சக்தி அப்படின்னு எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த சக்திங்கிற வேல்யூவை நம்ம எடுக்கணும் அப்படின்னா இதோட கீ வச்சு தான் நம்மளால ஃபெச் பண்ண முடியும்.